வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசினார். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோடிக்கிட்ட கேட்குறாங்க, கெவின் ஓவன்ஸ் வந்து லாஸ்ட் நைட் பேட் பிளட்டில் உங்களை அட்டாக் பண்ணார். இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக பெரிய பேரால் பேசப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கோடிக்கிட்ட கேட்கும்போது, இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு மறந்துடு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரிபிள் ஹெச் என்கிட்ட சொல்லியிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் பேக் ஸ்டேஜில் என்னை அட்டாக் பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அவன் என்னுடைய நண்பன், என் கூடவே இருந்தான். பல முறை அவருடைய நண்பர்களே அட்டாக் பண்ணியிருக்கிறான். பட் இருந்தாலும் ஏன் பக்கம் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவனுக்கு ரோமனு பிடிக்காது, நான் ரோமன் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறதுனால என்ன அட்டாக் பண்ணான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் வந்து அவருடைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் 2 பேரையும் பேசினார். அதில் எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையை முடிச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி, உங்கள் நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரோமன் ரெயின்ஸ் அவனுடைய பிஸ்னஸை பார்த்துப்பான். தி ராக் ஃபைனல் பாஸ் அது அவருடைய பிஸ்னஸை பார்த்துப்பார். ஆனால் இப்போதைக்கு யாருக்கூடையும் ஃபியூட் போகலை. ஏன்னா இப்போ நடக்க போகிற க்ரௌன் ஜூவலில் சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச் தான் நடக்க போகுது. அதனால் கெவின் கூடயோ அல்லது வேறு யாரு கூடயோ என்னோடய டைட்டில் நான் டிஃபெண்ட் பண்ண போகிறது இல்லை. ட்ரிபிள் ஹெச் என்கிட்ட ஒன்று தான் சொல்லியிருக்காரு, நீ வந்து சாம்பியன் விசஸ் சாம்பியன் க்ரௌன் ஜூவலில் நடக்கல, அதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு டைட்டில் டிஃபெண்டோ அல்லது அன்னதர் ஃபியூடோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் இதுக்கப்புறமா கெவின் கூடயோ ராக்கு கூடயோ ஃபியூட் போக போகிறதில்ல, குந்தர் கூட தான் ஃபியூட் போக போகிறேன் அப்படின்னு பேக் ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. இந்த தகவல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.